நம்ம சின்ன வயசு கார்ட்டூனான பர்மன்ல வர பேர்ட்மேனோட முகத்தை யாராவது பாத்துருக்கீங்களா? நம்ம ஷின்சான் சீரிஸ்ல ஷின்சான் வளர்ந்ததுக்கு அப்புறமா ஆக்ஷன் கம்மின் ஆனா அவனோட முகம் எப்படி இருக்கும், அது மட்டும் இல்லாம ரியல் ஆக்ஷன் கம்மினோட முகமும் எப்படி இருக்கும்ங்கறத இன்னைக்கு பார்க்கலாம். அண்ட் ஒருவேளை நருட்டோட ஃபேன்ஸ் இருந்தீங்கன்னா கக்காஷியோட ஃபேஸ் ரிவீல் இன்னைக்கு பண்ணிருவோம். அது மட்டும் இல்லாம நம்ம டோரேமானுக்கு உள்ள என்ன இருக்குது எப்படி இருக்குதுங்கிறது உங்களுக்கு தெரியுமா? அண்ட் முக்கியமா பவர் பாப் கேர்ள்ஸ்ல வர இந்த சாராபெல் நம்ம எப்படி மறக்க முடியும்? என்டையர் பவர் பாப் கேர்ள்ஸ் சீரிஸ்லயே அவங்களோட முகத்தை காட்டலாம். நான் இன்னைக்கு உங்களுக்கு காட்டுறேன். இந்த மாதிரி நம்மளோட ஃபேவரட் கார்ட்டூன் அண்ட் அனிமேக்கள்ல இதுவரைக்கும் முகத்தையே காட்டாத கேரக்டர்களோட முகத்தை தான் இன்னைக்கு நம்ம ரிவீல் பண்ண போறோம். அண்ட் இந்த மாதிரியான கார்ட்டூன் அண்ட் அனிமே கேரக்டர்களோட ஃபேஸ் ரிவீல் வீடியோவை நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு முறை பார்த்திருக்கிறோம். ஆனா அதை விடவும் இது இன்னும் டீடைல்டாவும் எக்ஸ்ட்ரா கேரக்டர்களோட இருக்க போகுது. சோ கார்ட்டூன் அண்ட் அனிமே லவர்ஸ் எல்லாரும் வீடியோவை இப்பவே ஒரு லைக் பண்ணி சேனல் சப்ஸ்கிரைப் பண்றதுக்கு மறந்துடாதீங்க. சோ இதுக்கு மேல கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ணாம வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்பர் 1 நம்ம சைல்ட்ஹுட் கார்ட்டூனான பர்மன்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். நம்ம பர்மன் சீரிஸ்ல வர பர்மன்ஸ் எல்லாருமே அவங்களோட ஐடென்டிட்டியை சீக்ரெட்டா வைக்கிறதுக்கு தான் முயற்சி பண்ணுவாங்க. ஈவன் சீரிஸோட எண்ட் வரைக்கும் மிஸ் சுமீரே தான் பாக்கோங்கிறது மிட்சுவோக்கு தெரியாது. அண்ட் உங்களே ரொம்பவே குறைவானவர் தான் பையானோட முகத்தையும் பார்த்திருப்பீங்க. பர்மனோட ரெகுலர் வியூவர்ஸ்க்கு மட்டும் தான் பையானோட முகம் தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா மொத்த பர்மன் சீரிஸ்லயுமே அவனுக்கு ரொம்பவே குறைவான ஸ்கிரீன் டைம் தான் கொடுத்திருக்காங்க. ஒருவேளை நீங்க பையானோட முகத்தை இதுவரைக்கும் பார்த்தது இல்லைன்னா இங்க பாத்துக்கோங்க. அண்ட் அடுத்ததா பூபியோட முகத்தை உங்களுக்கு தனியா எக்ஸ்பிளைன் பண்ணி காட்ட வேண்டிய அவசியம் இல்ல. ஆல்ரெடி பூபி நிறைய எபிசோடுகள்ல தன்னோட முகத்தை காட்டி இருக்குது. ஆனா இந்த பர்மன் சீரிஸோட மோஸ்ட் மிஸ்டீரியஸ் ஃபேஸ் யாரோடதுன்னு பார்த்தோம்னா அது பேர்ட்மேனோட தான். ஏன்னா பேர்ட்மேன் பர்மன் டீம்ல உள்ள எல்லாருக்குமே தெரிஞ்சாலும் அவனோட ஐடென்டிட்டி யாருக்குமே தெரியவே தெரியாது. மொத்த பர்மன் சீரிஸ்லயும் பேர்ட்மேனோட முகத்தையும் ரிவீல் பண்ணப்படவே இல்ல. ஆனா பர்மனோட ஒரு தியரி படி மிட்சுவோ தான் ஃபியூச்சர்ல பேர்ட்மேன் ஆவான்னு சொல்லப்படுது. அதாவது மிட்சுவோ தான் ஃபியூச்சர்ல பேட்மேன் ஆகி ஃபியூச்சர்ல இந்த பாஸ்டுக்கு வருவானா. வெல் இந்த தியரியை ஒரு பக்கமா வச்சுட்டு மெயின் கான்செப்டுக்கு வரலாம். இந்த பர்மன் சீரிஸ்ல எல்லா பர்மன்களுக்குமே ஒரு ரோபோட் கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த ரோபோட்டோட மூக்க அமுக்குனாங்கன்னா அது அவங்களோட ஒரிஜினல் உருவத்தை எடுத்துக்கும். அண்ட் இந்த பர்மன்ஸ் எல்லாருமே அவங்களோட பர்மனன்ட் டியூட்டில இருக்கும்போது அந்த ரோபோட்ஸ் அவங்களோட ரியல் லைஃப் ஆக்டிவிட்டிஸையும் பார்த்துக்கும். அதே போல தான் பேர்ட்மேன் இன்னொரு ரோபோட்டை கொண்டு வருவான். அந்த ரோபோட்டோட மூக்கழுத்துனா அது அவங்களோட உருவத்தை ஒரு பெரிய உருவமா மாத்திரும். அதை பார்த்து பார்க்கவும் பையனும் நான் தான் அதை யூஸ் பண்ணுவேன்னு சொல்லி சண்டை போட தொடங்கிடுவாங்க. ஆனா பேர்ட்மேன் அவங்கள சண்டை போட விடாம நிறுத்திடுவான். ஆனா வெயிட் அ மினிட், பாக்கோ எதுக்காக இங்க அந்த ரோபோட்காக சண்டை போட்டுட்டு இருக்கிறான்? ஏன்னா பாக்கோ அந்த பிக் ரோபோட்டோட மூக்கழுத்து இருந்தா அது பெரிய சைஸ்ல ஃபேஸ் ரிவீல் பண்ணி விட்டுருக்கும் மிட்சுவோக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் பேர்ட்மேன் அவனோட கன்னோட உதவியால அந்த ரோபோட்டை ஃபிக்ஸ் பண்ணிடுவான். அண்ட் அது ஒழுங்கா ஒர்க் ஆகுதான்னு சொல்லி பாக்குறதுக்காக அதோட மூக்கையும் பிரஸ் பண்ணி விட்டுருவான். பேர்ட்மேனோட இந்த மிஸ்டேக் காரணமா அவனோட முகம் ஃபேஸ் ரிவீல் ஆகிரும். ஐநோ அதை பாக்குறதுக்கு ரொம்பவே ஃபன்னியாவும் வியர்டாவும் தான் இருந்தது. ஆனா இங்க நம்ம கொஞ்சம் பேட்மேனோட ரியல் ஃபேஸையும் அந்த ரோபோட்டோட ஃபேஸையும் கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா ரியல் ஃபேஸ்ல சின் ஷார்ப்பா இருக்கும். ஆனா இங்க பார்த்தா ரவுண்டா இருக்கும். அண்ட் ரியல் பேட்மேன் கிட்ட முடி இருக்குது. ஆனா இந்த ரோபோட்டை பாக்குறதுக்கு வழக்கையா இருக்குது. அப்போ ஒருவேளை பேட்மேன் விக் போட்டிருப்பானோ? வெல் அப்படியெல்லாம் இருக்க வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் கூட பேட்மேனோட அந்த ரோபோட் கம்பேர் ஆகவே இல்ல. மேபி பேட்மேன் மத்த பர்மன்கள் முன்னாடி இந்த மாதிரி ஒரு காமெடி பண்ணி இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனா இப்போதைக்கு பேட்மேனோட ஃபேஸ் ரிவீல் இதுதான். இதுக்கு மேல எந்த ஒரு இன்ஃபர்மேஷன்ஸுமே இல்ல. அண்ட் நம்பர் 2ல ஷின்சானை பத்தி பார்க்கலாம். ஆக்ஷன் மாஸ்க், அதாவது ஆக்ஷன் காமென். ஜப்பான்ல ஆக்ஷன் காமென் ஆக்ஷன் மாஸ்க்னு தான் சொல்லுவாங்க. ஷின்சானோட மிகப்பெரிய ஃபேன்ஸ் எல்லாருமே இந்த மாஸ்க் பின்னாடி ஒளிஞ்சிருக்கிற பர்சனையும் கண்டிப்பா தெரிஞ்சிருப்பீங்க. ஒருவேளை ஒரு சிலவங்களுக்கு தெரியாம இருந்தா இங்க பாருங்க, இதுதான் ஆக்ஷன் காமெனோட மாஸ்க் பின்னாடி இருக்கிற கேரக்டரான கோட்டாரோகோ. இவர் முதல்ல ரொம்பவே ஏழையான ஒரு கம்பெனில வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாரு. ஆனா அதுக்கப்புறமா டாக்டர் கிட்டாகாபே அண்ட் மிமிகோவை மீட் பண்ணதுக்கு அப்புறமா தான் கோட்டாரோக்கு சூப்பர் பவர்ஸ் அடங்கிய ஒரு ஆக்ஷன் பெல்ட் கிடைக்கும். அந்த பெல்ட்டோட உதவியால தான் சூப்பர் பவர்ஸ் கொண்ட ஆக்ஷன் கமென் ஆகுவாரு. ஆனா விக்கி பேஜோட அடிப்படையில ஆக்ஷன் கமெனோட ஸ்டோரி இன்னும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அது என்னன்னா கோட்டாரோகோக்கு நடந்த ஒரு ஆக்சிடென்ட் காரணமா லிட்டரலி அவனோட உயிரே போகிறதுக்கு இருந்தது. ஆனா ப்ரொஃபசர் அவனோட உயிரை காப்பாத்துறதுக்காக சர்ஜரி பண்ணி அவனை ஒரு சைப்ராகா மாத்திடுவாரு. அதாவது ஆக்ஷன் காமென் ஒரு ஆஃப் ஹியூமன் ஆஃப் ரோபோட்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாம ஆக்ஷன் காமென் உலகத்தை காப்பாத்துற டியூட்டில இல்லாத சமயத்துல ஏதாவது மூவி ஷூட்டிங்ல இருப்பாரு. அண்ட் ஒரு சில ஷின்சானோட எபிசோட்களோட அடிப்படையில் என்ன சொல்லப்படுதுன்னா ஆக்ஷன் காமென் மூவிஸ்ல சண்டை போடுற வில்லன்ஸ் எல்லாமே ரியல் வில்லன்ஸ். ஆனா அது ரியல் வில்லன் சொல்லி மக்கள் மத்தியில பேனிக் சிச்சுவேஷன் ஏற்படக்கூடாதுன்னு சொல்லி அது ஒரு மூவி ஷூட்டிங் போலவே சமாளிச்சிருவாராம். எக்ஸாம்பிளுக்கு ஷின்சானோட இந்த ஒரு எபிசோட்லயே உங்களால பார்க்க முடியும். ஈவன் டைரக்டர் அண்ட் ஸ்டாஃப்ஸ்க்கும் இது ரியல் மூவில உள்ள சீன் தான் கன்ஃபியூஸ் ஆகிரும். ஈவன் அந்த இடத்துல அந்த வில்லன் ஆக்ஷன் காமென் அடிச்சு போட்டு ஆக்ஷன் காமெனோட பெல்ட்ல இருந்து ஒரு எனர்ஜி ஸ்டோனையும் எடுத்துருவான். வெல் நம்ம இப்ப ஃபேஸ் ரிவீல் டாபிக்ல இருக்கிறனால இந்த விஷயத்தை இதோட நிறுத்திக்கலாம். அண்ட் ஷின்சானோட இன்னொரு தியரி படி ஷின்சான் தான் ஃபியூச்சர்ல ஆக்ஷன் காமென் ஆவான்னு சொல்லப்படுது. அதுக்கான ஒரு சில ரெஃபரன்ஸையும் ஷின்சானோட பிரைட் மூவில காமிச்சிருப்பாங்க. ஆனா ஃபேஸை மட்டும் காட்டியிருக்க மாட்டாங்க. பட் ஷின்சான் ஆக்ஷன் காமென் ஆனதுக்கு அப்புறமா மாஸ்க் கலத்துனா இப்படிதான் இருப்பான்னு சொல்லப்படுது. மூணாவது ஒரு பாப்புலர் அனிமையான நருட்டோவை பார்க்கலாம் வாங்க. இந்த நருட்டோ என்கிற அனிமே நருட்டோ என்கிற மெயின் கேரக்டரோட பெயர்ல இருந்தாலும் இதுல மெயின் கேரக்டருக்கு ஈக்குவலா பாப்புலரா இருக்கிற ஒரு கேரக்டர் யாருன்னு
பார்த்தோம்னா அது கக்காஷி தான். So, ஒரு பாப்புலரான கேரக்டர் முகத்தை மறைச்சு வச்சிருந்தா கண்டிப்பா எல்லாருக்கும் கியூரியாசிட்டி ஏறிக்கிட்டே தான் போகும். நருட்டோ முதல்ல பார்க்கும்போது எனக்கும் கக்காஷியோட முகத்தை பாக்குறதுக்கு அந்த அளவுக்கு எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஆனா கொஞ்சம் எபிசோடுகள் போக போக ஆட்டோமேட்டிக்காவே கக்காஷியோட முகத்தை பாக்குறதுக்கான ஆர்வம் வந்துட்டு அதுக்கப்புறம் ஃபைனலி கக்காஷியோட இந்த முகத்தை பாக்குறது கிட்டத்தட்ட 500 எபிசோடுகள் பார்க்க வேண்டியது இருந்திருக்குது. கக்காஷியோட முகத்தை அதோட கிரியேட்டர்ஸ் தான் ஓகே ரிவீல் பண்ணலாம் சொல்லி ரிவீல் பண்ணிருக்காங்க. ஆனா இங்க ஒரு பொக்கேமானோட ஃபேஸ் ரிவீல் அதோட பொம்மை எல்லாம் ஆகி போயிட்டு கியூபான்ங்கிற பொக்கேமானோட இந்த ஒரு டாய பாருங்க. பொம்மையில இருக்கிற மாஸ்க கலத்திட்டு உள்ள பார்த்தா சார்மெண்டல் ஒளிஞ்சிட்டு இருக்குது. இந்த பொம்மை தயாரிச்சவங்க அந்த மாஸ்கையும் சேர்த்து தச்சிருந்தாங்கன்னா இப்படி ஒரு சிச்சுவேஷன் வந்திருக்காது. இதுவரைக்கும் நம்ம பார்த்த கேரக்டர்களோட ஃபேஸ் எல்லாம் கூட ஓகே. ஆனா இனி நம்ம பார்க்க போகிற கேரக்டர்களோட ஃபேஸா பாக்குறதுக்காக ஃபேன்ஸ் ஒவ்வொரு எபிசோடுகளையும் ஃப்ரேம் பை ஃப்ரேம் பாத்துருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் கேரக்டர் யாருன்னு பார்த்தோம்னா பவர் ஆஃப் கேர்ள்ஸ்ல இருந்து மிஸ் சாரா பெல்லாம். இவங்க மேயரோட ஒரு பர்சனல் செக்ரட்டரியா இருப்பாங்க. அண்ட் இந்த குள்ளமான மேயருக்கு முன்னாடி அவங்களோட ஹைட்டும் அதிகமா இருக்கிறனால ஃப்ரேமுக்குள்ள அவங்களோட முகத்தையே காட்டல. அவங்களோட பெயரை கொஞ்சம் நோட் பண்ணி பாத்தீங்கன்னா சாரா பெல்லம், அதாவது பிரெயினோட ஒரு பார்ட்டான செரபெல்லம் இண்டிகேட் பண்ணுதுன்னு கூட சொல்லலாம். அதனால ஒரு சில தியரிஸ் படி என்ன சொல்லப்படுதுன்னா மேயர் வெறும் ஒரு தலையாட்டி பொம்மை தான், மேல இருந்து ஒரு மூளையா எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றது மிஸ் சாரா பெல்லம் தான் சொல்லப்படுது. அண்ட் ஒரு எபிசோட்ல ஒரே ஒரு ஃப்ரேம்க்கு மட்டும் அவங்களோட முகத்தை இந்த மாதிரி காட்டியிருக்காங்க. அடுத்த கேரக்டர் தான் மேமி ஃப்ரம் டாம் அண்ட் ஜெரி. பழைய டாம் அண்ட் ஜெரியில ஓனரோட வாய்ஸை மட்டும் அடிக்கடி கேட்டிருப்பீங்க. அவங்களோட மோஸ்ட்லி முகத்தை காட்டாம வெறும் காலை மட்டும் தான் காட்டப்பட்டிருக்கும். ஆனா ஒரே ஒரு எபிசோட்ல மட்டும் அவங்க ஓடி வரும்போது ஒரே ஒரு ஃப்ரேம்ல மட்டும் அவங்களோட முகத்தை இந்த மாதிரி ரிவீல் பண்ணிட்டாங்க. சோ நெக்ஸ்டா நம்ம ஸ்டார்டிங்ல பர்மேனை பத்தி பார்த்ததுக்கு அப்புறமா பர்மேனோட ஃப்ரெண்டான டோரேமானை பத்தி பார்க்காம இருந்தா எப்படி? ஒருவேளை நீங்க டோரேமானோட 2112 தி பர்த் ஆஃப் டோரேமான் மூவியை பார்த்திருந்தீங்கன்னா அதுல டோரேமானுக்கு மத்த ரோபோட்கள் போலவே மாஸ்க் போட்டு விடுறத பார்க்க முடியும். அண்ட் டோரேமானோட அந்த மாஸ்க் பின்னாடி இருக்கிற ஆக்சுவல் உருவம் பார்க்கிறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். டோரேமானோட அந்த பெரிய சைஸ் வாய் இந்த டியூப்ஸோட உதவியால உருவாக்கப்பட்டிருக்குது. அண்ட் முதல்ல டோரேமானுக்கு மாஸ்க் போட்டு விடும்போது டோரேமானோட கண்ணு பார்க்கிறதுக்கு இந்த மாதிரி தான் இருந்தது. அண்ட் இன்னொரு விஷயத்தை நீங்க நோட் பண்ணி பாத்தீங்கன்னா டோரேமானோட கை பார்க்கிறதுக்கு உருண்டையா ரவுண்ட் ஷேப்ல இருக்கும். ஆனால் அந்த உருண்டையா இருக்கிற கையை வச்சு டோரேமான் எந்த ஒரு பொருளையும் எப்படி பிடிக்கிறான்ங்கிற கியூரியாசிட்டியே நிறைய பேருக்கு வந்திருக்கும். வேலை அதுக்கான காரணம் என்னன்னா டோரேமானோட கையில அட்வான்ஸ் சர்க்குலர் டிஸ்க் இருக்கிறதோட சேர்த்து அவனோட கையில ஒரு 5 இந்த மாதிரியான கிரிப்ஸையும் வச்சிருக்காங்க. இந்த அளவுக்கு லாஜிக்கான டீடைல்ஸை கொடுத்து நம்ம இதுவரைக்கும் நோட் பண்ணாம தான் இருந்திருக்கும். ஈவன் டோரேமானோட காலையும் பார்க்கும்போது அதுல 3 ஃபிங்கர் மாதிரியான பார்ட்டா பிரிச்சு அதுல சக்ஷன் டிஸ்கும் கொடுக்கப்பட்டிருக்குது. அண்ட் இன்னும் நோட் பண்ணி பாத்தீங்கன்னா டோரேமானோட காலை இன்னும் எவ்வளவுக்கு லாஜிக்கலா உருவாக்கி இருக்காங்கன்னா ஈஸிலி நம்ம மனிதர்களை போலவே ஒரு டைரக்ஷன்ல மூவ் ஆகி நடக்கிற மாதிரியான மெக்கானிசம் கொடுக்கப்பட்டிருக்கும். அண்ட் கைகளும் 4 டைரக்ஷன்ல மூவ் ஆகுற மாதிரி இந்த மாதிரியான பெல்ட் மாதிரியானதும் கொடுக்கப்பட்டிருக்கும். இந்த மாதிரி 90s காலகட்டத்திலே டோரேமானோட கிரியேட்டர்ஸ் இவ்ளோ டீடைல்ஸ் கொடுத்திருக்காங்க. சோ ஓகே फ्रेंड्स, ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ ஒரு லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட ஷேர் பண்ணுங்க. அண்ட் இதே போலவே இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோட கலெக்ஷன் நம்ம சேனல்ல இருக்குது, அதையும் பார்க்கிறதுக்கு மறந்துடாதீங்க. நானும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டட்டா பை பாய்.